வணக்கம். லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து படிக்கும்போது தான் தலையே சுத்தும் இல்லையா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு ஒரு நிஜமான லைஃப் இன்சூரன்ஸ் பிளானை எடுத்து அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க இந்த பிளானோட மொத்த சாராம்சத்தையும் பார்க்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிறது சிம்பிளா சொன்னா ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்சேஞ்ச். இந்த ஒரு படத்தை பாருங்களேன், இதுவே எல்லாத்தையும் சொல்லிடும். நீங்க கட்டுற பணம் கிட்டத்தட்ட 19.74 லட்சம் ரூபாய். ஆனா உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிற பாதுகாப்பு நினைச்சு பாருங்க, 2 கோடி ரூபாய். இந்த ஒரு விஷயம் போதும் லைஃப் இன்சூரன்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்க. முதல்ல இந்த பிளானோட அடிநாதமா இருக்கிற அந்த சிம்பிளான வாக்குறுதியை பத்தி பார்க்கலாம். அதாவது நீங்க கொடுக்கிற பணத்துக்கு பதிலா உங்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்குது. இங்கேதான் விஷயமே இருக்கு. நீங்க அடுத்த 10 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கட்டுற மொத்த பணமே சுமார் 19.74 லட்சம் ரூபாய் தான். ஆனா அந்த முழு பாலிசி பீரியட்லயும் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிற ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி எவ்வளவு தெரியுமா? 2 கோடி ரூபாய். அதாவது நீங்க கட்டினதை விட 10 மடங்குக்கும் மேல. இது ஒரு சின்ன முதலீடுல கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இல்லையா? இந்த நம்பர்ஸ் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமே. அதுக்கு நாம ஒரு நிஜமான உதாரணத்தையே எடுத்துக்கலாம். இந்த பாலிசி 35 வயசான திரு திலீபன் டி அவங்களுக்காக டிசைன் பண்ணுது. ஒருவேளை நீங்களும் கூட அவரை மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்களே பாருங்க. சரி, அடுத்ததா பாலிசி டாக்குமெண்ட்ல நாம அடிக்கடி பார்க்குற சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கும் இல்லையா? அதோட அர்த்தம் என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த டீட்டெயில்ஸ்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் எல்லா சந்தேகத்தையும் கிளியர் பண்ணிடலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சம் அஷ்யூர்ட், அதாவது காப்பீட்டுத் தொகை. சிம்பிளா சொல்லணும்னா பாலிசி எடுத்தவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவரோட நாமினிக்கு கேரண்டியா கிடைக்கிற ஒரு தொகை தான் இது. நம்ம திரு திலீபனோட பாலிசில அந்த கேரண்டியான தொகை எவ்வளவு தெரியுமா? கரெக்டா 2 கோடி ரூபாய். இதுதான் அவரோட குடும்பத்துக்கு கிடைக்க போற உறுதியான பாதுகாப்பு. இப்போ நிறைய பேருக்கு குழப்பம் வர்ற 2 விஷயங்களை பத்தி தெளிவா பார்க்கலாம். ஒன்னு பாலிசி டேர்ம், இன்னொன்னு பிரீமியம் பேமெண்ட் டேர்ம். பாலிசி டேர்ம்னா உங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு கவரேஜ் இருக்குன்னு அர்த்தம். பிரீமியம் பேமெண்ட் டேர்ம்னா நீங்க எவ்வளவு நாளைக்கு பணம் கட்டணும்னு அர்த்தம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டும் ஒன்னு கிடையாது. இந்த நம்பர்ஸ் பாத்தீங்கனாலே அந்த வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும். பாருங்க, நீங்க பிரீமியம் கட்டுறது வெறும் 10 வருஷம்தான். ஆனா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கிற பாலிசி டேர்ம் 65 வருஷம். சுருக்கமா சொல்லணும்னா நீங்க 10 வருஷம்தான் பணம் கட்டுறீங்க, ஆனா உங்களுக்கான பாதுகாப்பு 65 வருஷத்துக்கு தொடருது. சூப்பர் இல்ல? சரி, பணம் கட்டுறது 10 வருஷம் தானா? அப்போ இந்த பிளான் எப்படிதான் வேலை செய்யுது? வாங்க, திரு திலீபனோட லைஃப் ஜேர்னியோட சேர்த்து இந்த இன்சூரன்ஸ் எப்படி பயணிக்க போகுதுன்னு நாமளும் சேர்ந்து பார்க்கலாம். இதுதான் இந்த பாலிசியோட லைஃப் சைக்கிள். திரு திலீபனுக்கு 35 வயசுல பாலிசி ஸ்டார்ட் ஆகுது. அவரோட 44வது வயசுல கடைசி பிரீமியத்தையும் கட்டி முடிச்சிடுறாரு. அவ்வளோதான், அதோட அவரோட வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ₹1 கூட கட்ட வேண்டியதில்லை. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் மட்டும் அவரோட 99 வயசு வரைக்கும் தொடரும். இந்த டேபிள் பாருங்க, இப்ப நாம பேசினத நம்பர்ஸோட காட்டுது. முதல் 10 வருஷம், அதாவது 35 வயசுல இருந்து 44 வயசு வரைக்கும் அவர் வருஷா வருஷம் பிரீமியம் கட்டுறாரு. ஆனா 11வது வருஷத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. பிரீமியம் கட்டுறது 0. ஆனா அந்த 2 கோடி ரூபாய் டெத் பெனிஃபிட் மட்டும் பாலிசி முடியற வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகுது. இதுதான் இந்த பிளானோட பியூட்டி. ஓகே, இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஆனா ஒரு நல்ல லைஃப் இன்சூரன்ஸ் பிளான்ல இதை தாண்டியும் சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது என்னென்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த பிளான்ல சில யூஸ்ஃபுல்லான எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கு. முதல்ல பிரீமியம் கட்டுறதுல ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, சோ உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி கட்டிக்கலாம். ரெண்டாவது, இது ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், அதனால கம்மியான பிரீமியத்துல ரொம்ப அதிகமான கவரேஜ் கிடைக்குது. இன்னொன்னு, நீங்க நான் ஸ்மோக்கரா இருந்தா உங்க ஹெல்தியான லைஃப் ஸ்டைல பாராட்டுற விதமா பிரீமியம் இன்னும் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி விவரங்களை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம். ரைடர்னா என்ன? ரைடருங்கிறது ரொம்ப சிம்பிள். அது ஒரு ஆப்ஷனல் ஆட் ஆன் மாதிரி. உங்களோட பேசிக் இன்சூரன்ஸ் பாலிசி கூடவே எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வேணும்னா இதை சேர்த்துக்கலாம். இந்த குறிப்பிட்ட பாலிசியில ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர்னு ஒரு முக்கியமான ஆட் ஆன் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை ஆக்சிடென்ட் மூலமா துரதிருஷ்டவசமா மரணம் ஏற்பட்டா நாமினிக்கு எக்ஸ்ட்ராவா 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அதாவது ஏற்கனவே இருக்கிற அந்த 2 கோடி ரூபாய்க்கு மேல இது ஒரு கூடுதலான பாதுகாப்பு. சரி, இப்போ நாம பார்த்த எல்லா டீடைல்ஸையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த பிளான் கொடுக்கிற ஓவரால் வேல்யூ என்ன?
ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இது ஒரு வாழ்நாள் முழுமைக்கான பாதுகாப்பு. இந்த ஒரு சார்ட்ட பாருங்க, நம்ம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் ஒரே ஃப்ரேம்ல கொண்டு வந்துடுது. நீங்க கட்டின மொத்த பிரீமியம் வெறும் 19.74 லட்சம் தான். ஆனா உங்க குடும்பத்துக்காக நீங்க விட்டு செல்ற பாதுகாப்பு 2 கோடி ரூபாய். இந்த கம்பாரிசன் தான் லைஃப் இன்சூரன்ஸோட உண்மையான பவர் என்ன, அதோட முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுது. இது டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒரு அருமையான வரியோட இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையான பாதுகாப்பு தான் ஒவ்வொருத்தரோட எதிர்காலத்துக்கும் அஸ்திவாரம். இது நம்மளையே நாம கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. உங்களோட ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டியை பொறுத்தவரையும் உங்களோட அஸ்திவாரம் எந்த அளவுக்கு பலமா இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.